ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் சுட சுட ஒரு கப் டீ இருந்தா போதும். இன்னைக்கு காலையில இருந்து நல்ல மழை, கிளைமேட் சூப்பரா இருக்கு. சுட சுட குடிக்க போற டீ கூட ஏதாவது காரசாரமா சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு. அதுலயும் வடை பஜ்ஜி சொஜ்ஜின்னு இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்த காலிஃபிளவரை கொஞ்சம் பஜ்ஜி போடலாம்னு சொல்லி எடுத்து வைக்கேன். கூடவே கொஞ்சம் பல்லாரியும் கட் பண்ணி வைக்கேன். எதுக்கு இப்படி கட் பண்ணி வைக்கேன்னு லாஸ்ட்ல சொல்றேன். கிளீன் பண்ணி வச்சிருந்த காலிஃபிளவரை மஞ்சள் உப்பு போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியில உள்ள சேர்த்து 10 நிமிஷம் விட்டுட்டு வடிகட்டி வெளியில எடுத்து கொஞ்சம் ஆறவும் விட்டுருதேன். ரெடிமேட் பஜ் மாவு தான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துருதேன். மாவுல கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிட்டுனாலும் காலிஃபிளவர்ல ஒட்டாது. திக்கா இருந்துச்சுன்னா குண்டு குண்டா வரும். சோ அளவா தான் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாலையும் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு எண்ணெயையும் சூடு பண்ண விட்டுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு ரெடியா இருக்கிற காலிஃபிளவரை பேட்டர்லயும் டிப் பண்ணி எண்ணெயில பொரிய விடுறேன். வாழைக்காய் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அப்பள பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, இப்படி எத்தனை பஜ்ஜி போட்டு வச்சிருந்தாலும் என் கண்ணு ஃபுல்லா அந்த மிளகா பஜ்ஜி மேலதான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு காலிஃபிளவர் பஜ்ஜினாலே ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இன்னைக்கு காலிஃபிளவரை சூஸ் பண்ணேன். இருந்தாலும் என்னோட ஃபேவரட் மிளகா பஜ்ஜி இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? எனக்காக மட்டும் ஒரு மிளகாவை 2 கட் பண்ணி பஜ்ஜா போட்டாச்சு. ஃபைனலா மீதி இருக்கிற மாவுல கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரிய உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளி போண்டா மாதிரி போட்டு எடுத்துருதே. ஒரே பேட்டரை வச்சு காய்கறியை மட்டும் மாத்தி மாத்தி போட்டு எடுத்து வெரைட்டியா வச்ச மாதிரி தட்டையும் நிறைச்சிட்டேன். காரசாரமா பஜ்ஜி ரெடி. இன்னைக்கு காஃபி தான் கேட்டிருக்காங்க. சுகர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்து சுட சுட இருக்கிற பாலையும் ஊத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 1/4 மணி நேரத்திலேயே எவ்வளவு சூப்பரா ஸ்நாக்ஸும் சுட சுட காஃபியும் ரெடி ஆயிட்டு நான் ரொம்ப ஹாப்பி. தனியா உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறேன். உங்களுக்கு பஜ்ஜி பிடிக்குமா? எந்த மாதிரி பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும்? இல்ல டிஃப்ரெண்டா எதுல பஜ்ஜி பண்ணா நல்லா இருக்குங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்கேன். தீபாவளி டைம் வேற, பண்டம் செய்யது, ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுன்னு எல்லாரும் பிஸியா இருப்பீங்க. இந்த தீபாவளியா சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் ஜாலியா சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் மழை தான் வரும்னு நினைக்கேன். ஓகே, நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். பாய்.